ஓட்டுக்கு காசு வாங்குறதுல ஆரம்பிக்குது தம்பி ஊழல் லஞ்சத்துக்கான விதை. ஓட்டுக்கு காசு கொடுக்கறான்ல, காசு கொடுக்கறான்ல, அங்க ஊண்டப்படுகிறது ஊழல் லஞ்சத்திற்கான விதை. ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவழித்து வாக்கை பெற்று அதிகாரத்துக்கு வர நினைப்பது மக்களுக்கு சேவை செய்யவா? எதற்காக? எதற்காக? 100 கோடி செலவழித்தால் 1000 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் முதலீடு. மக்களுக்கு சேவை செய்ய பணம் தேவையில்லை. என் உடன் பிறந்தார்களே, செய்ய செய்ய வேண்டும் என்கிற மனம் இருந்தால் போதும். அது இருந்தா போதும். சொல்ல நான் சரியா இருக்கணும், நீங்க சரியா இருக்கணும், அப்ப நாம் சரியா இருக்கணும். நாம் சரியா இருந்தால் நாடு சரியாகும். மிக 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 எளிதான தத்துவங்கள் தான். சுத்தம் சுகம் தரும். தெருவில் பாத்தீங்கன்னா எல்லா சுவற்றிலும் எழுதி இருக்கும் சுத்தம் சுகம் தரும். ஆனா தெருவுரா குப்பையா கிடக்கும். இந்த எழுதின நேரத்துக்கு இது இறங்கி கூட்டியிருந்தா தெரு சுத்தமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் தெருவை சுத்தம் பண்ணா தேசம் எழுதி வைக்கிறது எழுது ராஜா, இறங்கி கூட்டுறது யார்? அதங்க தாயின் கருவறையிலிருந்து கோயில் கருவறை வரைக்கும் ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு. மருத்துவமனை போய் சேர்க்கும் போது மனைவி சேர்த்துட்டு கணவன் மருத்துவர் கையை பிடிச்சு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல காப்பாத்திருங்கன்றதுல அந்த வார்த்தை லஞ்சமாயிருது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா? அதுதான் பதட்டத்தில் உளறிடுறான். ஐயோ பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தணுமே டாக்டர், எப்பயாவது டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அதை காப்பாற்றி கொடுத்துரும். அது தாயின் கருவறையில தொடங்குதா? கோயில் கருவறை 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அரை மணி நேரம் நிக்கணும். 500 ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த நொடியில் தரிசனம். கோயில் கருவறை வரைக்கும் போகுது. இதுல சிறப்பு தரிசனம்னு ஒரு கட்டையை கட்டி விட்டுருப்பான். அது கூட 500 ரூபா கொடுக்கணும்.